தம்பி, நான் பிறந்து இந்த பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எவனும் எப்பவும் இந்த மாதிரி சத்தான உணவை போட்டது இல்லைங்க. இப்படி என்ன கூப்பிட்டு இவ்வளவு பெரிய டின்னர் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் லக்கு. சாதாரண லக்கு இல்லைங்க, லக்கு மேல லக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து தினமும் இந்த மாதிரி டின்னர் கிடைக்கும். ஆனா நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும். கண்ணுல தெரியுற ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போய் இந்த ஆஸ்தி எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லணும். அசத்திரம் பாரு, சூப்பர் பப்ளிசிட்டி கொடுக்குற. என்னடா குப்பா கொடுத்துடலாம்டா, சவாலுக்கு மட்டும் பணம் வாங்கிக்க. ஆனா தம்பி, இந்த ஏழை மனசுல ஒரு சின்ன டவுட் வந்துட்டு போகுது. என்னங்கடாப்பா? இப்ப நீங்க மேரேஜ் செஞ்சுக்க போறது பெரிய பொண்ணையா சின்ன பொண்ணையா? பெரிய பொண்ண மேரேஜ் செஞ்சுக்கிட்டா மண்ணை தின்னு பச்சை தண்ணி குடிக்க வேண்டியதுதான். அந்த கேஸுக்கு தாலி மேல நம்பிக்கை இல்ல, புருஷங்கிற தகுதி எனக்கு இருக்காது. அதோட அந்த கழுதை கட்டிக்கிட்டா நம்ம கதை எல்லாம் ரிவர்ஸ். அதனால பெரிய கழுதைக்கு புத்தி போகட்ட சின்னவளுக்கு போட்டிருக்கண்டா லிங்க். ஒருவேளை உங்க பர்சனாலிட்டிக்கு மயங்கி போய் பெரிய பொண்ணே உங்களை மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு காலை பிடிச்சாலும்னா அந்த கதைலாம் நடக்காது, நாம சொல்றதுதான் நடக்கும். ஐயோ தம்பி, நீங்க பேசுனதெல்லாம் பெரிய பாப்பா நின்னு கேட்டுட்டாங்க. கேக்குறதுக்காகத்தான் நான் பேசுனது. கழுத இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா அது முட்டாள்தனமா இருக்கு? அந்த கல்யாணம் கட்டி வச்சா உனக்கு தான் கட்டி வைக்கணும், மத்தவ யாருக்கும் கட்டி வைக்க கூடாதா? உங்க அம்மா மாதிரியே தேவையில்லாத புடிவாதம் முடிச்சு ஏன் உயிரை வாங்க? நான் மனசார விரும்பின அவரே எனக்கு புருஷனா வரலன்னா நான் யாருக்கும் கழுத்து நீட்டுறதா இல்ல. அக்காவோட ஆசைப்படியே இந்த மேரேஜ் நடத்தி முடிச்சிருங்க டாடி. சின்ன பாப்பா, என்னம்மா சொல்ற? என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகமா? டாடி, சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு இந்த தியாகம் செய்யறது வழக்கமா போயிடுச்சு. என் அக்கா நல்லா வரணும்னு என் ஸ்கூல் லைஃபையே தியாகம் செஞ்சேன். அக்கா சந்தோஷத்துக்காக என் திப்பம் வலையில தியாகம் செஞ்சேன். அக்கா அழகா இருக்கணும்னு என் ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் தியாகம் செஞ்சேன் அக்காவுக்காக. நிறுத்து போதும். இனி உன் பேரு சந்தியா ராணி இல்ல, தியாகராணி. நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணா போதுமா? நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? நான் அதை மறக்கலையே, நான் சொல்றதே கேட்டுக்கங்க. அக்காவோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அக்கா, அந்த மனுஷனை நீயே மேரேஜ் செஞ்சுக்கோ. எனக்கு ஓகே. அப்போ கல்யாணம் ஒத்துக்கணும்ல? அத்தை, எங்க டாக்குமெண்ட்? புடிங்க கையெழுத்த. மேரேஜ் கேன்சல். கேன்சல் கேன்சல் என் கழுத்து அறுக்காதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சந்தியாவுக்கு கல்யாணம் மேரேஜ் நடந்தே ஆகணும். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரி பேச்சை எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த சேலத்து திருவேணி பேச்சு எல்லாரும் கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஒண்ணு நடந்தா அது இந்த கல்யாணம் கூட தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா, ஏன் அப்படி கோவப்படுற? அந்த பையனுக்கு உனக்கு கல்யாணம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பையா, எங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. பாவம், எங்க அக்காவுக்கு தாலி பிச்சை கொடு. தாலி பிச்சை, வாழ்க்கை பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்ல. தம்பி கல்யாணம், இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து தினம் நான் செத்து பழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சங்கடப்படுத்தாது. அத்தை ப்ளீஸ், நீங்க அழக்கூடாது. அது என்னால தாங்க முடியாது. இந்த மாளிகையில கட்டின பச்சை தோரணங்கள் எப்பவும் பச்சையாவே இருக்கணும். அது என்னால காஞ்ச படிச்சு இருக்கக்கூடாது. நீ இப்ப சொன்ன டயலாக் உண்மைன்னா என் பெரிய பொண்ணுக்கே தாலியை கட்டு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அத்தையம்மா, இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடுங்க. திருவேணி கூட தான் என் மேரேஜ். ஓகே? ஓகேயா? நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா? எனக்கும் உனக்கும் மேரேஜ்? ஆமா, மேரேஜ் தான். சஷ்டியப்த பூர்த்தி இல்ல, இதையும் மாத்திடாத. வராண்டாவுல சுவிட்ச் போட்டுட்டு வாசல்ல லைட் எரிய போகுது. வாரே வா, இன்னையில இருந்து கதையே வேற. முதல் ராத்திரியில பால் எதுக்கு கொடுக்கறாங்க தெரியுமா?
கிட்ட வராத. உன் நெழி மேல பட்டாலே என் உடம்புல பாம்பு நெளிற மாதிரி அசிங்கமா இருக்கு. அப்படி அசிங்கமா நினைக்கிறவ 10 பேர் முன்னால என் கையால தாலி எதுக்கா கட்டிக்கிட்டேன்? நான் தலை வணங்காம போனா என்னோட தங்கச்சி உன் முன்னால தலை குனிஞ்சு கஷ்டப்பட வேண்டி இருக்கும், அவமானப்பட வேண்டி இருக்குங்கிற நினைப்புல தான் நான் உன் கையால தாலியை கட்டிக்கிட்டேன் மிஸ்டர். உன் மேல ஆசைப்பட்டு இல்ல, உன்னை என் வாழ்நாள் எல்லாம் புருஷனா இல்ல ஒரு மனுஷனா கூட நினைக்க மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து தினம் தினம் உன்னை பேச்சாலேயே செயலாலேயே சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். நீ வெளியே போன மறு நிமிஷம் இந்த தாலியை கழட்டி தெருவில் போட்டுறேன். உன்னோட கண்ணுக்கு இது தாலியாவே தெரியலாம், ஆனா என்னோட கண்ணுக்கு இது கயிறு, தூக்கு கயிறு. தெரிஞ்சுக்க. நில்லு. தாலிய தூக்கு கயிறு மேரேஜ் சாவுக்கு சமம்னு சொன்னேன். இனி இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்பவே இந்த ஆஸ்தியில அவங்க அம்மா மத்த தூக்கி போட்டுட்டு நான் என் வழியில போயிடுறேன். தயவு செஞ்சு அடக்கி வாசி. பக்கத்துல பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தான் இன்னும் அவமானம். அப்படி வா வழிக்கு. கரெக்ட் சீன், கரெக்ட் டயலாக். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பால் எடுத்துட்டு போமா. நில்லுங்க, நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க, பொண்ணு மூட வீட்டுல இருக்கா. 50, 51, 52. இல்ல போய் 53. இல்லம்மா 52. இல்லவே இல்ல 53 தான். ஓ முன்னாடி தானே எழுந்து போடுறேன். 52. நீ ஒண்ணு உள்ள ஒளிச்சு வச்சிருக்க, ஏடு விளையாடு. எங்க ஒளிச்சிருக்கேன் பாரு. இல்ல 53 தான். என் முட்டை கண்டுல 52மா. 53. ஸ்டாப் இட். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவும் இல்லக்கா, அம்மா இந்த ரூம்ல வத்தி பெட்டி வச்சுட்டு வா மாட்டாங்க. நான் வந்தேனா அப்ப இந்த பையனை டமால இடிச்சிட்டோம். பட்டனு குச்சியெல்லாம் கீழே போட்டுட்டேன். அதான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இந்த பையன் 52ங்கறா, நான் 53. நிறுத்தடி. பையனா பையன்? சரி பையன் இல்ல மாமா. இல்ல மாமா, உன்னை பையன்னு சொன்னதும் அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு மாமா. ஏய் வாய் மூடுடி. வத்தி பெட்டி சோப்பட்டின்னு சொல்லிட்டு படுக்க மேல உட்காந்து மீட்டிங்க பேசுற. இந்த தப்பெல்லாம் ஒன்னதில்லடி. லுக் மிஸ்டர் கல்யாண், இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இனிமேல் இவகிட்ட ஏதாவது பேசி மயக்க பாத்தீங்க மரியாதை கேட்டுடும். இங்க பாரு, நான் மயக்கிறேன்னா உன் தங்கச்சி ஏதாவது சொல்லி என்ன மயக்கம் வருத பத்தாது. ஐயோ மாமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி, லேடிஸ்க்கு லேடிஸ் தான் வில்லன். பயமுடுங்க. நிஜமா எதுவும் நடக்கலக்கா, உண்மையில சத்தியம். எல்லாம் போய் எனக்கு தெரியுது. எங்கேயோ என்னமோ நடந்திருக்கு. மரியாதை சொல்லு. திருவேணி, வெள்ளத்துல நனைஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இப்ப காய பொண்ணு நினைச்சா எப்படி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. வெண்பட்டு கட்டிக்கிட்டு மல்லிகை பூ வச்சுக்கிட்டு பால் டம்ளரோட ரூமுக்குள்ள வந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுங்கிற எவடி இவ பம்பா ரசகுல்லா? சந்தியா நீ போடு. சந்தியா, நீ இப்ப வெளியே போக போறியா இல்லையா? இந்த பையன் மாமா எனக்கு பெர்மிஷன் தர வரைக்கும் இங்க இருந்து நான் அசையவே மாட்டேன். நீ இங்க உட்காரவே கூடாது. ஜாஸ்தி பேசினே படுத்துருவேன். ஜாக்கிரதை. நிறுத்துங்க. இதென்ன சாந்தி முகூர்த்தாரியா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. அதில்ல மாமா, என் சின்ன மனசு உனக்கு எப்பவோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் இவ அழுதுகிட்டு இருக்காளேன்னு உன்னை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. என் தியாகத்தை கூட மறந்து. சந்தியா, உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். தியாகம் செஞ்சது நான் தான். இல்ல நான் தான் தியாகம் செஞ்சேன். அப்பவே சொல்லல. ஐயோ கடவுளே, இந்த தகராறு இன்னைக்கு தீராது போல இருக்கே. இந்த பிரச்சனை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த கதைக்கு இப்பவே ஒரு கிளைமாக்ஸ் வர வரைக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம். நில்லுங்க, நான் உங்க கூட பேசணும். நான் டயர்ட் ஆயிட்டேன், என்னால முடியாதுமா. ஹலோ, எவன்டா அது? ஆபீசரா? நமஸ்காரங்க. மருமக வெளியே போயிருக்காரு, அப்புறம் போன் பண்ணுங்க. அம்மாடியோ, இந்த ஆபீசர் வேற வெறி பிடிச்ச நாய் மாதிரி டெலிபோன்லயே மறைக்கிறாரே. டாடி, உங்க சின்ன பொண்ணு அழக்க ஒடுக்கமா இருக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவளுக்கு தான் டேஞ்சர். அம்மா, உன் பெரிய பொண்ணு நான் கணக்கு பேச சொல்லு. இல்லனா உனக்கு தான் டேஞ்சர். எனக்கு டேஞ்சரா? ஆமாமா, ராத்திரி நீ வத்தி பெட்டி எடுத்துட்டு போன சொன்னதும் நான் அறைக்குள்ள ஒண்ணேனா அப்ப மாமா உன் இதயம் நின்னு போற அளவுக்கு ஒரு டயலாக் பேசினாருமா. என்னமா அது? பணம்ங்கிறது பொல்லாதது, அந்த ஆஸ்தியை உங்களுக்கே தர தோண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உன் அக்கா போடுற ஆட்டமும் நல்லா இல்ல, ஆஸ்தி மொத்தமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு இங்கிருந்து ஓடி போயிடலான்னு தோணுதுன்னு சொன்னாருமா. தெய்வம் இல்லாத கோயிலையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே தாங்கலம்மா. நிறுத்தடி போதும். அப்பா வீடு நீங்க எல்லாம் வணங்கி போனனாலதான் அவன் ஆட்டம் ஜாஸ்தி ஆச்சு. எவருக்கு அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்
இவனை நிக்க வச்சு நேர பொழந்துடுறேன். என்ன மீட்டிங் இங்க? என்ன பத்தியா? ஏற்கனவே பணம் பொல்லாதது. நான் டென்ஷன் ஆயிட்டேன். கதையே வேற. அம்மடியோ ஒண்ணு இல்ல மாமா, புது மாப்பிள வந்திருக்கியே, உனக்கு என்னென்ன சமைச்சு வடிச்சு போடலான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் இல்லமா? அதேதான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிள? கோழிக்கறியா, மீன் குழம்பா? ஐயா மாமா, அம்மா உங்களுக்காக ஜூஸ் தயார் பண்ணிருக்காங்க, வாங்க சாப்பிடலாம். என்ன மாமா இது? சாவி கொத்து. சாவியும் கொத்தும் என்கிட்ட இருக்கிறதான பெட்டர். ஆமா, என்கிட்ட இருக்கிறதா பெட்டர். இரும்பு சுத்தியலை எடுத்து பூவும் நினைச்சு தலையில மாட்டிக்கிட்டேன். அது இப்ப கத்தியா மாறி உன் கழுத்தா இருக்க பாக்குது. நிப்பாட்டுறீங்களா உங்க பழைய காலத்து வசனங்களை? பாட்டுல என்ன விடுவியா? ஏண்டி திரிவேணி, நீயும் கல்யாணம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தோம், எங்களுக்கும் கூப்பிடாம மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? இல்லடி, இத நான் இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்ட மேரேஜ் இல்ல, சமாளிக்க முடியாம தான் இத நான் செஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களும் பேசுற டயலாக் தான் இது. இது ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க. அது என்ன இது? அதான் மேரேஜ். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப உங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தணும். உனக்கு முழங்கால் வரைக்கும் தான் இருக்குன்னு நினைச்சேன், அதுக்கு மேலேயே இருக்கு மூளை. நடக்கட்டும். ஃப்ரெண்ட், இவரை பத்தி சொல்லணும்னா நிறையவே இருக்கு. இவர் என் வீட்டுல பரதேசியா வந்து வீட்டு வேலைங்க செஞ்சு எங்க அம்மாவோட புத்திய மாத்தி ஏதோ ஒரு ரூட்ல எங்க ஆசைய கைக்குள்ள போட்டு பிளாக்மெயில் செஞ்சு எப்படியோ எனக்கு தாலியை கட்டிட்டாரு. பெரிய மோசக்காரர். கல்யாண், உன்னை கண்டாலே எதிர்ப்படுற இவளை மேரேஜ் பண்ணிட்டு எதுக்காக நீ அவமானப்படுற? அதனாலதான் இவளோட கொடுமை தாங்க முடியாம சைலண்டா செகண்ட் செட்டப் பாத்துக்கிட்டேன். செகண்ட் செட்டப்பா? 10 பேர் முன்னால இப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்ல? 10 பேருக்கு முன்னால தாலி கட்டின புருஷனை தொடப்ப கட்டைக்கு சமமா நினைச்சு பேசுறதுக்கு உனக்கு வெக்கம் இல்லைங்கிறப்போ ஆம்பளை எனக்கு எங்க இருந்து வரும் வெக்கம்? அப்புறம் சந்திக்கிறேன். என்ன மாமா? ஏய் ஜுஜு ஜுஜு. திருவேணி, அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. உன் பிடிவாதத்தினால அந்த நிலைமை உருவாக்காது. அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. அத்தை, என்ன நன்கொடைக்காக வந்திருக்காங்களா? நன்கொடைக்காக இல்ல, நம்ம கல்யாணத்துக்காக புடவை துணிமணி அது இதுன்னு வாங்கணும் இல்ல, அதுக்கு பணம் வாங்க வந்திருக்காங்க. அந்த சாவியை கொடுத்தா. அட இங்க வர்றா, சாவி மட்டும் கேட்காதீங்க. ஆஸ்தியை நான் உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கினோ அதே மாதிரி நான் திருப்பி கொடுக்கற வரைக்கும் தள்ளு காசு கிடைக்காது. ஓகே? அப்பா, இவங்களுக்கெல்லாம் என்னடா அது? எலியாட்டம் வந்தவன் புலியாட்டம் ஆயிட்டான். பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போங்க ஐயா. என்னாச்சுமா? சந்தியா, நீ ஏதாவது நைஸா பேசி உன் மாமா கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடு. வாங்கிட்டு வந்துருவேன், ஆனா உன் பேச்சு நான் என்னைக்குமே கேட்கறது இல்ல. என்ன செய்யறது? சரி, கடவுள் இல்லாத கோயிலையும் ஆசை இல்லாத உன்னையும் நினைக்கவே கஷ்டமா இருக்கு, அதனால போறேன். இந்த இன்கம் டாக்ஸ் ஒரு பக்கம், இவன் அட்டகாசம் ஒரு பக்கம், ரெண்டு சேர்ந்து என்ன தூங்க விட மாட்டேங்குது. நம்ம ஆஸ்தி எல்லாத்தையும் அவன் கையில போட்டுட்டு நாம என்னமோ பிச்சைக்காரங்களாயிட்டோம். அம்மா, என்னம்மா? மாமா என்ன பாட்டு பாட சொல்றாரு, பாடிடவா? சாவி கிடைக்க போகுது இல்ல, பாடுமா. மாமான்னா குரு, தெய்வத்துக்கு சமம், பாடு. சரிம்மா. மாமான்னா குரு தெய்வம்னு எந்த புராணத்திலையும் சொல்லி இருக்கிறதா எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க படிச்ச புராணத்துல அது ஒண்ணு இருந்திருக்காது, இது ஏன் புராணம்? சரி, அதெல்லாம் வேணாம். யாரும் பார்த்தா அத பாக்கட்டும். தாளம் இல்ல, கொடுக்கிறேன். தாளத்தோடு எங்க மச்சா அப்பா லிங்க் லிமா இந்த கில்லாடி பாட்டு. ஒன்னு சேரு வன்சு மோரு
ஒப்பு கோடி சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோறு அனுபவி ஒரு முறை காண மறுமுறை தேடும் அதிசய இன்பராக 100 அனுபவமேது அறிமுகமாது குளிரது உதறுது பரிமாற தூள் ஒண்ணு சேரு வன்சு மோரு ஒப்பு கோடி சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோறு அனுபவி மறி கொழுந்து உண்மையணி மணக்குது புள்ள மறக்கிறது எப்பவும் தம் முடியல புள்ள எனக்கு சொச்ச மிச்சம் சொல்லி தந்து அள்ளிடு ஆமா முறுக்கும் ரம்பைக்கு 300 கீ கொடுத்த ஆழமுக்கி அடிக்கடி கடுகுடு விளையாடு ஒண்ணு சேரு வன்சு மோரு ஒப்பு கோடு சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோறு அனுபவி குக்குரு குக்கு குக்குரு குக்கு மாலை வந்த வேலை காட்ட மாப்பிள்ளை பீமா ரயில் குயில் சிக்க புக்கு நீதான் பாமா சில்க மில்க்கு தழுக்கு குலுக்கு வாட்டுது வாமா காப்பாத்து இழுக்குது ஜொலிக்குது தூள் ஒண்ணு சேரு வன்சு மோரு ஒப்பு கோடு சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோறு அனுபவி ஒரு முறை காண மறுமுறை தேடும் அதிசய இன்பராக 100 அனுபவமேது அறிமுகமாது குளிரது உதறுது பரிமாற தூள் ஒண்ணு சேரு வன்சு மோரு ஒப்பு கோடி சரி சரி கட்டுப்பாடு விட்டு போனா காதல் ஜோறு சரி சரி என்னம்மா என்னாச்சு ஏன் அழற அம்மா மாமா என்னம்மா என்ன ஆட வச்சு பாட வச்சு சாவி கூட கேட்டதுக்கு என்ன பின் பக்கமா அடிச்சு பக்கமா பின் பக்கமா அடிச்சு சொல்லிட்டாருமா தம்பி தலை வர்றீங்களா இல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. தம்பி வேற ஒண்ணு இல்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போய் இன்னும் வரல. ஐயோ அவரு உங்க ஃப்ரெண்டு தான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுல ஆஸ்தி பாஸ்தி குடும்ப பொறுப்பை சுமக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமான வேலை. அதனால
நான் எழுதி கொடுத்த காயத்தை அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு இந்த காயத்துல தம்பி ஒரு கையெழுத்து போடுங்க. சின்ன கையெழுத்து போட்டா போதும், என் கஷ்டங்களோட உங்க கஷ்டங்களும் தீர்ந்து போயிடும். அதாவது உனக்கு இந்த ஆசையை எழுதி கொடுத்துட சொல்றேன், அதானே? அவ்வளவுதான். ஒரு வரல படி. நான் பக்தியோட கோயில்ல இருந்து திரும்பி வந்ததும் உன் ஆசையை உனக்கே எழுதி கொடுத்துறேன். புனிதமான காரியத்துக்கு போகும்போது குறுக்க வந்து நிக்கிறீடா கழுத. லேடீஸ், கோயிலுக்கு போன ரெடி ஆகுங்க. சரி மாமா. திருவேணி, அக்கா தங்கச்சி மத்தியில எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. மாமா நான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன், இப்பயே அவர் கூட கோயிலுக்கு வர. அவர் மேல இஷ்டப்பட்டேடி, உன் மேல சந்தேகப்பட்டேன். இவங்க கதையே வேற. இன்னும் ரெடி ஆகலையா? இத வந்துட்டேன் மாமா, இத வந்துட்டேங்க. வாடா மாமா நான் ரெடி. ஏய் நில்லு, நீ அவர் கூட கோயிலுக்கு வர. பாத்தியா பாத்தியா, உனக்காக நான் விரும்பினவரையே தியாகம் செஞ்சு அந்த தியாகத்தை கூட மறந்து போய் என்னையே வெறுத்து ஒதுக்குறியாக்கா. நீ என் தங்கச்சி இல்லடி, எனக்கு சக்களத்து. நான் தான் அறிவு கெட்டு போய் உனக்காக இன்னைக்கு தியாகம் செஞ்சுட்டு இருக்கேன். இல்ல தியாகம் செஞ்சது நான் இல்ல, நான் இல்லடா இல்ல. என்ன கூச்சல்? கோயிலுக்கு வரீங்களா இல்லையா? உங்க கூட கோயிலுக்கு வரணும்னா நான் தான் வரணும். அப்ப என்ன உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு பெருசா? நான் இவ்வளவு பெருசா தாலியை கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, நான் என் சின்ன மனசை கொடுத்த மச்சினச்சி இல்ல மாமா. இப்படி அடிச்சு சாவறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே போங்க. ஐயோ, ஒரே நேரத்துல ரெண்டு குதிரை என்னால ஓட்ட முடியாத. இப்ப என்ன பண்றது? திருவேணியை தடுத்தா வருத்தப்படுவா, சந்தியாவை தடுத்தா சங்கடப்படுவா. அதனால மூணாவதா ஏதாவது வழி இருந்தா சொல்லு. இவங்க ரெண்டு பேருக்கும் வருத்தம் வரக்கூடாதுன்னா அத்த நீங்க வாங்க போலாம். நானா? கோயில இருந்து ஆசையை எழுதி கொடுக்க போறேன் உங்களுக்கு. வேணும், கண்டிப்பா வேணும். என்னங்க, நான் போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்கங்க. ஆசையாச்சே, தாயாவது பொண்ணாவது. நீ ஒண்ணு கவலைப்படாத மாமா. அடி செருப்பால கழுத. ஓசி சோர்த்திங்கிற உருப்படாத பையன் உன் மண்டைக்குள்ளதான் இப்படி கேவலமான எண்ணம் எல்லாம் வரும். அவளை எனக்கு தெரியும். தீபங்கள் எரிய பாதைகள் தெரிய. தனனா குட் மார்னிங் மாணி. என்ன சாகடிக்கிறதா? நான் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கல 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 உடஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனைகளா தீர்ந்து போய் நான் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கிறேன். பாடிக்கோ, டான்ஸ் ஆடிக்கோ, என்ன விட்டுற. அதுல ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராஜா. ராஜா நீதான் என் புள்ள, நான் ஒத்துக்கிட்டேன், என்ன விட்டுறா கண்ணா விட்டுரு. ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இவரும் டாடியா? எஸ். எப்படி இருக்கு மூஞ்சி? ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு. சேம் டு சேம். மண்டைய போட்டியா? ஓகே. அம்மா அனாத பொண்ணுங்க சமாதி கட்டுங்க, ஓட்டத்தை பண்ணுங்க. கேவலப்படுத்துறியா? ஹலோ, யாரு? ஐ எம் தி இன்கம், I am the taxi, I am the officer. Who is the owner? ஆபீசரா? கொஞ்சம் இருங்க, ஓனர் ஐயாவோட பேசிட்டு வரேன். கல்யாணம் தம்பி, அந்த ஆபீசர் போன்ல கூப்பிடுறான். அவங்கிட்ட என்ன பேசுவியா, எப்படி பேசுவியா? அவனை கும்பலோட இங்க வர வேண்டாம்னு சொல்லிடு. வேணும்னா ஏதாவது சில்லறை அவன் மூஞ்சிலேயே எரிஞ்சிடு. டென்ஷன் பண்ணக்கூடாது. என்ன வாங்க, நான் பேசுறேன். ஹலோ, வணக்கம் சார், ஆபீசர் சார். என்னது, போலீஸ் போர்ஸோட வரீங்களா? வந்து சேர்ந்துட்டுமா? மாமே நான் ரெடி. இங்க காலேஜ்ல லீவு, நம்ம கேண்டீன்ல வியாபாரமும் டல்லு. மாமே எனக்கு அந்த ஆபீசர் வேஷம் அசத்தலா இருந்துச்சு இல்ல, நான் அப்படி ஒரு ட்ரெஸ் என் வாழ்க்கையில போட்டதே இல்ல. வந்துடுறேன், வந்துடுறேன். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்துட்டாருங்கோ. ஐயோ 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 மாமே, பட்டணத்துல இருந்து பட்டிக்காடு வரைக்கும் ஒரு ஓட்ட பஸ்ல உட்கார வச்சு குத்து குத்துரு குத்திக்கிட்டே வந்தாருங்க மாமே. என் உடம்புல ஒரு பாட்டு கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, பாட்டெல்லாம் இருக்கா இல்ல என்ன சந்தேகம்
எனக்கு கொஞ்சம் பாரு. பேசுங்களேன் மிஸ்டர். வாரே வா, இங்க கதையே வேற யாருக்குன்னு ஷாக் ஆயிட்டியா? நாடகம் ஆடி இந்த ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கலாம் நினைச்சியா? வெக்கமா இல்ல உனக்கு? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்ச நாடகமா ஆன அது தப்பில்ல மாமா. கொலகாரங்கிட்ட வேதம் சொன்ன மாதிரி இவங்கிட்ட ஏமா பேசிட்டு இருக்கீங்க? இவனுக்கெல்லாம் வாயால சொன்னா அர்த்தம் புரியாது. கரெக்ட் அத்தை. உங்கள மாதிரி மனுஷாளுங்கிட்ட வாயால சொன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் செயல்ல செஞ்சு காமிச்சேன். உங்க பொண்ணுக்காகவோ உங்க ஆஸ்திக்காகவோ நான் இந்த நாடகம் ஆடல. என் பொண்ணுக்காகவும் இல்லை ஆஸ்திக்காகவும் இல்லைன்னா பின்ன எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? பெத்த அம்மாவுக்கு நேர்ந்த அவமானத்தை தொடக்க, என் அப்பாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்க. அவங்க யார் திடீர்னு இன்னொரு புது கதை வருதா? இல்ல அகிலாண்டேஸ்வரி, இது அந்த காலத்து பழைய கதை. உனக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை. உன் புருஷன் பசுபதிக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி சுமித்ராவோட கண்ணீர் கதை. என் தங்கச்சி சுமித்ராவுக்கு உனக்கு என்ன சம்பந்தப்பா? உங்க தங்கச்சி வேற யாரும் இல்ல மாமா, என்னோட தாய். என்ன சொன்ன? நீ சுமித்ராவோட பிள்ளையா? ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? வாஸ்தவம் தான். இந்த ஆஸ்தியில இன்னொரு பொண்ணுக்கும் சரிபாக பங்கு இருக்குங்கிற பயத்தோட ஒரு பிரயோஜனம் இல்லாதவன மேரேஜ் பண்ணிட்டாங்கிற பாயிண்ட வச்சு அவங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு போயில்லாத பயம் இப்ப எங்க இருந்து வரும்? என் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தனக்கு மருமகளாக்கிக்கணும்னு வந்தப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணா, நடந்தது எல்லாம் மறந்து போய் உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்கிக்கலாம்னு வந்தோம். தடுக்காதீங்க. காலமாகறதுக்கு முன்ன தாத்தா சொன்னது கூட அதானே. நான் மறந்து போயிடலம்மா. உன் பிள்ளைய என் மாப்பிள்ளை ஆக்கிக்கிறது மட்டும் இல்ல, என் ஆஸ்தியில சரிபாதி உனக்கு தரேன்னு கூட அன்னைக்கே பேசிக்கிட்டோம். இந்த ஆஸ்தி பணம் செல்வாக்கு எப்பவுமே நான் கேட்டதில்ல மச்சான். சுமித்ராவோட ஆசைப்படி உங்க பொண்ண மருமகளா எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அகிலாவுக்கு அதிகார போத தலைமையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்கிறேன், அவளும் ஒத்துக்கிட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. எதுக்கு அப்படி ஒரு சந்தேகம்? நானும் சந்தோஷத்தோட ஒத்துக்கிறேன். எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு 25 லட்சம் வரதட்சணை தர அவ்வளவு பணம் வரதட்சணை வாங்கிக்கிற யோகியதை உங்க பிள்ளைக்கு இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை டாக்டரா இருக்கணும், FRCS இருக்கணும், அமெரிக்காவுல பெரிய உத்தியோகத்துல இருக்கணும். உங்க பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரிக்கு வரப்போற சம்பந்தி கோடீஸ்வரனா இருக்கணும். நீங்க கோடீஸ்வரங்களா? இருந்தா பேசுங்க, சந்தோஷத்தோட முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு சோத்துக்கே வழி இல்லாதவங்களை இந்த வீட்டுல உட்காரத்துக்கு கூட நான் விட மாட்டேன். மரியாதையா போங்க வெளியே. அண்ணி, மரியாதையை மறந்து பேசாதீங்க. பிச்சைக்கார நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. அகிலாண்டேஸ்வரி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா சும்மா இருப்போம்னு நினைக்காது. ஒன்ன மாதிரி மான மரியாதை எல்லாம் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா சொந்தக்காரனா வந்து அவமானப்படுத்தினா என் பொண்டாட்டியோட மனசு பாடுபடும் சும்மா இருக்கேன். இல்லாட்டி போனா என்ன செய்வ? உன் கழுத்தை நெரிச்சிருவேன். என் கழுத்தை நெரிக்கிற ஆம்பளை இன்னும் பிறக்க போறதும் இல்ல. மரியாதையா போட வெளியே. அம்மா சுமித்ரா, உன் கூட பிறந்த அண்ணன் என்னையோட செத்து போயிட்டான். நீ உன் வீட்டுக்கு போய் தலை முழுக்கிட்டு. அண்ணா, பணம் ஆசைனால என்னையும் அண்ணனையும் பிரிச்சு வச்சு ஒரு பொம்மையாக்கி அவரை ஆட வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு மனுஷியா? அகிலாண்டேஸ்வரி, என்னப்பா நிறுத்திட்ட? அடி. ஏமலே கை வைக்க துணிஞ்சிட்டியா? எவன்டாங்க? இவங்களை இந்த ஊர் எல்லையை தாண்ட வரைக்கும் அடிச்சு அடிச்சு விரட்டுங்கடா. அகிலாண்டேஸ்வரி, உனக்கு ஆணவ தலைக்கு எங்கேயா இருக்கு தெரியா? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தான் தீரணும். அந்த ஆணவனை கூட உன்னை மன்னிக்க மாட்டேன். சொந்தமாச்சேன்னு நினைச்சு போனோம். மிருகங்க மாதிரி நடந்துகிட்டாங்க. என் அண்ணன் வீட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறது கூட எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன செய்து உங்களுக்கு? என்னங்க என்னங்க அகிலாண்டேஸ்வரியோட தலகணத்தால டாடி பலி ஆயிட்டாரு.
அவ பொண்ணு திருவேணியால நான் ஜெயிலுக்கு போனேன். அதனால நான் அவ வீட்டுக்கு போய் திமிரு பிடிச்ச திருவேணி பொண்ணுக்கு தாலி கட்டி அவளுக்கும் அவ ஆத்தாவுக்குள்ள பணக்கொழுப்பை அடக்கி ஒடுக்கி அவளுக்கு புத்தி புகட்டேன். டேடியோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. அப்படியே அம்மாவுக்கு அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன். அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு வலை விரிச்சு பெரிய பாப்பாவுக்கு தாலி கட்டி அத்தையோட ஆஸ்திய முழுசா அபகரிச்சு இப்ப நடு வீட்டுல உட்கார்ந்துட்டேன் ஒரு சேர போட்டு மாப்பிள்ளையா. இன்னைக்கு நான் 3வது கண்ணை திறந்த நீங்க எல்லாரும் பிஷா. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் கல்யாண். அன்னைக்கு உன் அப்பா அம்மாவை ஏதோ ஆத்திரத்துல அடிச்சு அனுப்புனதுக்காக நான் எவ்வளவு துன்பப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு உன் மாமாவோட சேர்ந்து சிட்டிக்கு வந்து உன்னை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சோம். உங்க அட்ரஸ் கிடைக்கல. சொல்லுங்களேங்க. அப்பா, திடீர்னு அவ்வளவு கதைகளையும் மூச்சு விடாம சொல்ல எனக்கு சக்தி இல்ல, நீயே சொல்லு. உங்களை போய் கேட்டேன், ஏன் புத்திய சொல்லணும். இருந்தாலும் என் மருமகனுக்கு நான் யாருன்னு தெரியாதா என்ன? ஏன் தெரியாதுக்கா? புத்திலி பாயும் சரி சக்கு பாயும் நீயும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்னு மருமகனுக்கு எப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் டெஸ்ட் பார்க்க போறேன்டா சொய்யா. ஒரு வாரம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்க ஆசையை உங்க கையில கொடுக்க போறேன். அதுல உங்க மரியாதை குறைஞ்சது பழப்பு தெருவுக்கு போயிடும். அப்புறம் கதையே வேற. ஜாக்கிரதை. சிச்சி, அவன் கையில எல்லாரும் மூளை கட்டி சிக்கிட்டோம் பாரு. பெரிய பாப்பா, நம்ம ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்குமாது அந்த பையன் கூட கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட இரு. அது எனக்கும் தெரியும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல ஆஸ்தி எந்த ரோட்ல எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. ஒண்ணு செய்யடா தம்பி, அவனுக்கு நான் எழுதி கொடுத்த காயத்தை நீ கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதோட அவன் தொலைஞ்சான். உள்ள வெளியே உள்ள. உன்னை ஜெயிக்கிறதே கஷ்டமாமா. அக்கா கூட கேரம் போர்டு, என் கூட பிளேயிங் கார்ட்ஸ். 2 பக்கம் ஆடுற, 2 கையால ஆடுற, 2 ஆட்ட ஆடுற, 2 பக்கமும் ஜெயிக்கிற. எல்லாத்துலயும் சூப்பர் மேன் தாண்டி. சான்ஸ் கிடைச்சா இந்த சொம்பைய ஃபுட்பால் ஆடிடுவேன். அம்மா செத்த என் மண்டை போச்சு. எவன்டா அவன் செத்தன்னு குரல் கொடுத்தது? நீங்க சைக்கிள் அடிச்சீங்கல்ல, அது என் கால்ல விழுந்து அடிபட்டு நான் தான் சத்தம் கொடுத்தேன். ஆனா சவுண்ட் என்னவோ வெளியில இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாயை மூடி. உனக்கு தெரியாதுக்கா, வெளியில இருந்து தான் வந்தது மாமா. நீ போய் பாத்துக்கோமா. சரி மாமா. ஐயோ சந்தியா. ஹலோ, இங்க யாராவது அம்மா செத்தேன்னு சொன்னீங்களா? இங்க எவனும் இல்லீங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. ஓகே தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். யாரும் சத்தம் போடலையா மாமா? உங்க வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ ஆடுமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓய் முடி. ஏற்கனவே நான் கேரம் போர்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ என்ன தொடர்ந்து உளறற? பெரிய பாப்பா உனக்கே இவ்ளோ டென்ஷன் வந்தா சின்ன பாப்பா எனக்கு எவ்வளவு டென்ஷன் வரும்? இருங்க. எனக்கு கோவம் வந்தது. அக்கா தங்கச்சி ஒண்ணா. அம்மா செத்த செத்த சத்தியமா செத்த. அத மறுபடியும் சத்தம் வருது. எவன்டாங்க? யாரும் இல்லைங்க. வாங்க மாமா பாருங்க ப்ளீஸ். சும்மா ரெடி வாங்க ஆடலாம். ஆட்டத்துக்கு வரல. டிங். நீ டிங்னு சொன்னா நானும் டிங்கடா. டிங். நானும் டிங்.